ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தினம் ஒரு பரிகாரம் நிகழ்ச்சியில் மாசி மகாம்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொருள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு பண வரவுக்கோ சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கோ சரி, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினம் ஒரு ஆன்மீக பரிகாரங்களையும் சாய்பாபாவுடைய மிராக்கிள்ஸையும் நம்ம உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். பாபா வாழ்ந்த காலங்கள்லையும் சரி, பாபா மகாசமாதி ஆனதுக்கப்புறமும் சரி, அவர் நடத்தின லீலைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மாசி மகாம் வந்து 2025 மார்ச் 12 காலையில் 3:52 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 13 காலை 5 மணி வரைக்கும் மாசி மகம் நடக்குது. மாசி மகம்னா என்ன? வருஷம் வரக்கூடிய மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரது தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மகாம் அன்னைக்கு இந்த சிவன் கோவில்லையும் சரி, பெருமாள் கோவில்லையும் சரி, திருக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி குளம் இருக்க கோவிலெல்லாம் கண்டிப்பாகவே வந்து இந்த தெப்ப உற்சவமும் தீர்த்தவாரி அப்படியும் நடக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து கோடி புண்ணியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாசி மகாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாள். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் அந்த மாசி மாதத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மாசி மகம்ன்றது இந்த கும்பகோணம் மகா குலத்தில் வந்து வருஷம் நடக்கும். ஆனால் அங்கே 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது வந்து மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாமில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித நதி இருக்குது பார்த்தீங்களா? நம்மலாம் போயிட்டு நம்மளுக்கு புனித நதியில் நீராடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாவங்களை தீர்க்கறதுக்காக நம்ம அதை பண்ணுவோம். அந்த புனித நதியில் கடவுள்களே வந்து நீராடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த புனித நதியில் நம்ம குளிக்கும் போது, அதுவும் இந்த மகம் நட்சத்திரத்தில் குளிக்கும் போது அது நம்மளுடைய பாவங்களை தீர்க்குது அப்படின்னும் சொல்லப்படுது. கும்பகோணமில் இருக்கக்கூடிய மகா குளத்தில் வந்து எல்லா புனித நதிகளும் சேர்ந்து நீராடி அவங்களுடைய பாவத்தை கழிக்கிறாங்க அப்படின்னும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த மாசி மகாம் அன்னைக்கு வந்து நம்ம போய் புனித நதியில் நீராடுனா நமக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பாவமோ, நம்மளுக்கு சேர்ந்த சாபமோ, பித்ரு தோஷமோ, எல்லா தோஷமோ எல்லாமே நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசையும் சரி, தை அமாவாசையிலையும் நம்ம வந்து பித்ருக்களுக்கான பரிகாரங்கள் நம்ம செய்வோம். பித்ருக்கள் சாபங்கள் நீக்கிறதுக்கும் பித்ருக்கான வழிபாடுகள் நம்ம செய்வோம். அந்த வழிபாடையும் நம்ம வந்து இந்த மாசி மகம் அன்னைக்கு பண்ணலாம். எங்கெல்லாம் தெப்பக்குளம் இருக்கோ அந்த இடத்துலாம் இதுக்கான ஒரு பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மகம் அதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமான் வந்து இந்த புனித நதிகளில் நம்ம போய் நீராடுறோம். நம்மளுடைய பாவத்தை தீர்க்கறதுக்காக நம்ம போய் நீராடுறோம். சிவபெருமான் இப்போ இந்த நதிகள்லாம் எங்கே போய் அவங்களுடைய பாவத்தை தீர்ப்பாங்க? அதுக்காக தான் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, புனித நதிகளுக்கெல்லாம் இந்த மாசி மகம் அன்னைக்கு அவங்களுக்கு போயிட்டு உங்களுடைய பாவங்கள்லாம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆசி வழங்கியிருக்காரு சிவபெருமான். அது மட்டும் இல்லாமல் வருணனுக்கு வந்து சிவபெருமான் வந்து சாபத்தையும் பாவத்தையும் நீக்கி அவருக்கு அருள் புரிஞ்சு அவரை வந்து ஆசை வழங்கியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் இருக்காரு. அவரை வந்து அவரோட அப்பாவான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த தினம் வந்து இந்த மாசி மகாம் தான். அதனால தான் இந்த மாசி மகாம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளோட இந்துக்களோட பண்டிகையில் ரொம்ப கொண்டாடப்படுது. அதனால் இந்த வருஷம் வரக்கூடிய மாசி மகம் அன்னைக்கு மார்ச் 12 இந்த மாசி மகத்தை யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாசி மகம் இருக்கும். மார்ச் 12 காலையில் 3:52 தொடங்கி மறுநாள் காலையில் 13 விடிய காலையில் 5 மணி வரைக்கும் இந்த மாசி மகம் நடக்குது. சரி, இந்த மாசி மகாமை நம்ம வந்து எப்படி கொண்டாடணும், எப்படி வழிபடணும், எந்த டைமில் வழிபடணும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
இந்த மாசி மகம் வரக்கூடிய புதன்கிழமை வருது. புதன் நாளே விநாயகருக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு உங்கள் வீட்டில் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இவங்க 4 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கணும். அந்த ஃபோட்டோ இல்லைன்னா பரவாயில்லை, இந்த மகம் தினத்தன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பாக்கெட்குள்ளே ஒரு பர்ஸ்குள்ளே போகிற அளவுக்குனாச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சா வாங்கிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பமாக வாழக்கூடிய அந்த ஃபோட்டோவை நீங்கள் வாங்கிட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளும் தேவையில்லாத நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு நம்ம சிவனோட குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை அன்றைக்கி வாங்கிட்டு வைக்கிறது ஒரு விசேஷமான விஷயம். அதனால் அன்னைக்கு அந்த ஃபோட்டோவை கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா பரவாயில்லை, நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக ஒரு வளர்ப்பிறை நாளாக பார்த்து அந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சிதுன்னா ஒரு பாக்கெட் சைஸில் இருக்கிற அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இல்லை சின்னதாக பிரிண்ட் அவுட்னாச்சு இந்த ஃபோட்டோ கிடச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு இந்த புதன்கிழமை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு காலம் 12லேருந்து 1:30 வரைக்கும் வருது. யமகண்டம் 7:30லேருந்து 9 மணிக்கு வரைக்கும் வருது. இந்த 2 நேரம் தவிர்த்து மீதி எல்லா நேரமும் நீங்கள் இந்த மாசி மகாமை வழிபடலாம். உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருள் இருந்தால் நான் போதும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லா கஷ்டமும் போயிடும். பண கஷ்டம், வறுமை, கடன், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதை, துளசி விதை. நம்மளுக்கு வீட்டில் துளசி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கொத்து கொத்தாக துளசியோட விதை வளர்ந்துருக்கும். அந்த விதை இருந்தாலே போதும். அந்த விதையை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணணுன்னு கூட இல்லை, லேசாக தண்ணியில் மட்டும் அலம்பிக்கோங்க. அதை கசக்கிறாதீங்க, லேசாக தண்ணியில் வச்சு இதுக்கு அலம்பி மட்டும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எப்போ சாமி கும்பிட போகிறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு தட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடணும். விநாயகரை மனசார உங்கள் பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான் கீழே வெங்கடாச்சலபதி இருக்கார் இல்லையா, பெருமாளும் தாயாரும் 2 பேரையும் வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் இந்த துளசியை அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. 2 இலைகள் வச்சுக்கோங்க. அந்த இலைகள் இல்லை, அந்த துளசியோட விதைகளை வச்சுட்டு கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை அவங்கக்கிட்ட சொல்லி வழிபட்டுட்டு விளக்கேற்றி விளக்கு எரியற வரைக்கும் எரியட்டும். நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை தெளிவாக கடவுள்கிட்ட வச்சுட்டு 108 தடவை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை இந்த 2 மந்திரங்களையும் சொல்லி உச்சரிங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு 108 தடவையும், ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை 108 தடவையும் சொல்லி உங்கள் பிரார்த்தனையை முடிச்சிருங்க. நீங்கள் போயிட்டு வழிபட்டு முடிச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு விளக்கை குளிர வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரில் எந்த விதமான கோடுகளோ மார்க்ஸோ இருக்கக்கூடாது. சுத்தமாக வெள்ளையாக இருக்கணும் அந்த பேப்பர். அந்த பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் தடவணும். எப்படி நம்ம ஒரு சுபகாரியம் செய்யும் போதெல்லாம் அந்த பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் தடவுவாங்களோ அந்த மாதிரி அந்த பேப்பரில் 4 பக்கமும் மஞ்சள் தடவி நடுவில் லாபம் அப்படின்னு எழுதணும். அந்த லாபம் நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக கருப்பு பெண்ணை பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக ப்ளூ பென் பயன்படுத்திக்கோங்க, இல்லை க்ரீன் பென் பயன்படுத்திக்கோங்க, ரொம்பவே விசேஷம். அதனால் அந்த மாதிரி லாபம் நீ எழுதிட்டு இந்த துளசி விதைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஈரம் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், அந்த வழிபட்ட அந்த துளசி விதைகள் இருக்கிறதே அந்த பேப்பரில் வச்சு நல்லா மடிச்சிருங்க. மடித்து நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைக்கிறீங்களோ, எங்கெல்லாம், அதாவது மணி பர்ஸாக இருந்தால் கூட ஓகே தான், எங்கெல்லாம் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நகைகள் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த இடங்களில் இந்த பேப்பரை வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒரு 3 மாதம் கழித்து 4 மாதம் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க வைங்களேன், அந்த பேப்பர் ஒரு வேளை ஒரு மாதிரி கசங்கி போயிருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாதிரி அந்த துளசி விதைகளும் எதனாச்சும் கொஞ்சம் வதங்கி போயிருக்கு, அந்த விதைகள் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு, வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் பூஜை பண்ண இந்த துளசியை எடுத்து, அந்த விதைகளை எடுத்து நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி லாபம்னு பேப்பரில் எழுதி
4 பக்கமும் மஞ்சள் வச்சு அதுக்குள்ளே மறுபடியும் இந்த புது துளசி விதைகளை வச்சு மறுபடியும் பழைய மாதிரியே வச்சுருங்க, பிரச்சனை கிடையாது. இது துளசி விதை வந்து அழுகி போச்சு, கெட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விதைனா அழுக தான் செய்யும், அதுலேயும் இதில் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால வரக்கூடிய மகாம் தினத்தன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜென்மோ ஜென்மி, ஸ்ரீ சரண், ஸ்ரீ பாக்ய சாய்.